இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்கள் குறித்து தவறாக பேசியதை கண்டித்து அவருடைய உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், மத்திய கல்வித்துறை அமைச்சரை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்குங்க? மத்திய கல்வி அமைச்சரை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே மதுரை நகர்பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கட்டபொம்மன் சிலை அருகே திடீரென 50க்கும் மேற்பட்ட மதுரை மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் ஒன்றிணைந்து உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் ஏற்கனவே நான் சொன்னது போல மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கட்டபொம்மன் சிலை அருகிலே தமிழக எம்பிக்கள் குறித்து அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கைகளிலே திமுகவின் கொடியை பிடித்தவாறு மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பிய நிலையிலே மத்திய அமைச்சருடைய உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி எரித்தவாறும் தங்களது கால்களால் மிதித்தவாறும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். குறிப்பாக எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் திடீரென 50க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து உருவ பொம்மை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியை சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. ஒரு பெண் உட்பட மதுரை மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் இந்த உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து தண்ணீர் ஊற்றி அந்த உருவ பொம்மையை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். மொத்தத்தில் பார்த்தோமேனால் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணமாக தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மத்திய அமைச்சருக்கும் எதிராகவே திமுகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. ஆர்ப்பாட்டம் தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.